முன்ன ஒரு காமெடி ஒன்று வரும், வடிவேல் காமெடி. நம்ம ஊர்ல ஊருக்கு ஊரு கட்ட பஞ்சாயத்து இருக்குல்ல, அதே மாதிரி உலகத்துக்கே கட்ட பஞ்சாயத்துக்காரன் அமெரிக்காக்காரன். அதனால அவன் என்ன கேட்கறான்னா, ஈராக்கு கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு கேட்கறான். கூட்டி கொண்டே காட்டிட்டு போண்டேனா? நீ காட்டுவில்லை, நீ காட்டுவ. சம்பந்தமே இல்லாத உங்க வீட்டுக்குள்ள வந்து ஜாமான் தட்டு எவ்வளவு இருக்கு, நகர எவ்வளவு இருக்குன்னு காட்டுவா நீ. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தாக்கிட்டு இருக்காங்க. ஈரான் விடாம அவங்களும் சேர்ந்து அவங்களோட பலத்தை காட்டிட்டு இருக்காங்க. இதை விட முக்கியமா ஈரான்ல சுப்ரீம் லீடர் அவர் தான் முக்கியமான தலைவர், அவரே இறந்து போயிட்டாருன்ற மாதிரி தகவல்லாம் வெளியாகுது. ஸோ இந்த போர் வந்து இவ்வளோ பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு. நம்மளோட மக்களும் நிறைய இடங்களில் மாட்டி அங்கே தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே வந்து வருத்தமாக இருக்குது. பி சேஃபாக இருங்க. அதை விட இப்போ அந்த பக்கம் தான் போர் நடந்துட்டு இருக்கீங்க, நம்ம சேஃபாக இருக்கும் அப்படின்றத யோசிக்காதீங்க. நம்மளுக்கு வேறு விதமாக நம்மளுக்கு வந்து பாதிப்பு வந்துட்டு இருக்கு. இந்த போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தால் பெட்ரோல் விலை, டீசல் விலை, அந்த ஏற்றுமதி இறக்குமதியில் இருந்து ஷேர் மார்க்கெட் வரைக்கும் ரொம்பவே வந்து அடியாகும். இதனால் பெட்ரோல் டீசல் எல்லாம் அதிகமான ரேட் வந்து வரப்போகுது. தங்கம் விலை ஆல்ரெடி ஹையில் தான் இருக்குது, இன்னும் ஹையாக மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ண முடியும், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க எப்போ நிறுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் நிறுத்த முடியும். ட்ரம்ப்பு சும்மாவே இருக்க மாட்டாப்புல, ஏதாவது பண்ணிட்டே இருக்காப்புல. என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். தேங்க்யூ.